ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை கொழும்பு திகிவலை ஸ்ரீ மகாவிஷ்ணு உன்னுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இந்த மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். இன்று காலை 9:32 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று மாலை 4:04 வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:13 வரை மரண யோகமும், மாலை 4:04 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். நீங்கள் தப்பு பண்ணலேனாலும் சில பேர் உங்களை பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. காதல் கசக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு, கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். முடிஞ்சா சுப விரயமா மாத்திக்கங்க. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளா இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டோம், சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு தாய் நாட்டில் வந்து செட்டில் ஆயிரும் திரும்ப அப்படின்னு சில பேர் முடிவெடுப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தசா புத்தி கரெக்டாக நல்லா இருந்ததுன்னா தாராளமாக முடிவெடுக்கலாம். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய நமக. அவருடைய நாமத்தை சொல்லுங்க, கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 7. மிதுன ராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை உத்தியோகம் பண்ணுற இடத்துலையோ, இல்லை குடும்பத்திலேயோ ஏதோ இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். புது நட்புகள் உருவாகும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் மாணவர்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டயட்டீஷியனாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. சுய ஜாதகத்தை பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சளி, காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆசிரியராக இருப்பவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும்.
ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். அஷ்டமத்து சனி நடக்குது. சுக்கிர பகவான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கார். தாய் தந்தையருடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, கேட்டரிங் சர்வீஸ், ரெசார்ட் வச்சிருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க, ஸ்டார் ஹோட்டல், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். எப்போவுமே யோகம் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. அதுதான் யதார்த்தம். உழைப்பு தான் முக்கியம் வாழ்க்கையில். ஸ்மார்ட் ஒர்க் இருந்ததுன்னா சக்சஸ் உங்கள் கையில். வீட்டில் உள்ள பெரியவங்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா தாக்கம் குறைவா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். வியாபாரத்தை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும், புது நெட்வொர்க் கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. குங்குமத்தால் அர்ச்சனை பண்றது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அந்த கதையே வேண்டாம். இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ரையாரிட்டி கொடுங்க. செஃப்பா இருக்கிறவங்க, குக்கா இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் பார் மேனேஜரா இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கிளரிக்கல் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. முடிந்தால் ராத்திரி இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, தைரியத்தை தரக்கூடிய நாள். ஒரு விஷயம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அது தைரியம் இருக்கணும். அது பண்றது கரெக்டா தப்பாங்கிறது அடுத்த விஷயம். பயந்துட்டு இருந்தா எப்படி பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறவங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரையில் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டிரைவராக இருக்கிறவங்க, ட்ரை கிளீனராக இருக்கிறவங்க, ஹவுஸ்மேடாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. புது முயற்சியில் கவனம் தேவை.
இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வீட்டில் அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோல்டு சில்வர் பிஸ்னஸ், ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, அடகு கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்லைனில் மாணவர்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு, அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சுயஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி எல்லாம் இப்ப நல்லா இருக்குன்னா 100% நடக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இருந்த பிரச்சனை குறையும். மீடியேட்டரா புரோக்கரா இருக்கிறவங்க, கன்சல்டண்டா இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இறை வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு, வரம் தரும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, செல்வாக்கு கொடும் நாள். அரசியல்வாதிகளுக்கு, அது மாதிரி லாயராக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, க்ரோசரி ஸ்டோர், மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைஸ் மில், ஆயில் மில், பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். 7.5 நடந்தாலும் சில நல்ல விஷயங்களும் நடக்கும். பண விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரெகக்னிஷன் உண்டு. பெட்ரோலியம், கெமிக்கல், மெரின் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க, வெசல்ஸ் ஸ்டோர், ஹோம் அப்ளையன்சஸ், பூ பழம் காய்கறி வியாபாரம், பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.